எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பன் கிட்டு, நாங்களாம் அப்படி தான் கூப்பிடுவோம். ஆனால் உலக தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் மதன் பாப். திடீர்னு மரணம் அடைந்து விட்டார். நானும் அவனும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 1972 நான் ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சதுலேருந்து மதன் பாப் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர். நாடகத்திற்கு லைவ் ஆர்கெஸ்ட்ரா, அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து உட்காந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியா ஜாங் அப்படி வாசிக்கிறது, இது லைட்ஸ் ஆஃப்க்கு சேஞ்சஸ், அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிட்டாரிஸ்ட்டு, மியூசிக் போடுறது, மியூசிக் டைரக்ஷன் எல்லாம் தெரியும். ஆல் இண்டியா ரேடியோவில் இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். நாங்கள் 2 பேருமே வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் ரொம்ப பிரச்சனையாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பிரச்சனையோடு வரவங்களை சிரிக்க வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அனுப்புகிறவன் தான் மதன் பாப். அதன் பிறகு நாடகத்திலேருந்து டெலிவிஷன் வந்த புதுசு. அப்போ நான் என்னுடைய குடும்பம் சீரியலில் எல்லா எபிசோடும் வர மாதிரியான ஒரு ரோல் கொடுத்து ஆரம்பித்து வச்சேன். அதன் பிறகு உடனே ஷோ அவருடைய சீரியலில் கூப்பிட்டாரு. ஸோ ஸ்டார்டட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆர்டிஸ்டாக வர ஆரம்பித்தாச்சு. இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் ஆரம்பித்து மதன் பாப் ஒய்ஃப் சுஷீலா, அப்புறம் பொண்ணு ஜனனி, பையன் அர்ச்சித், எல்லாரும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் வர ஆரம்பிச்சது 90s. அப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சது. படங்கள் பாலச்சந்தர் சீரியல் படங்கள் முடிஞ்சு திருப்பி அந்த டெலிவிஷனுக்குன்னு ஒரு காமெடி ஷோஸ் வந்தபோது மதன் பாப் ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வந்ததுக்கு காரணம் முதல்ல அந்த டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தான். ஒரு கவுண்டர் ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பதில் கவுண்டர் உடனே சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சார் நான் எனக்கு ஒரு டைலாக் கொடுங்க சார், அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவனுக்கு ஸ்டாமரிங் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் சில வார்த்தைகள் பேசும்போது சின்னதாக திக்கும். அப்போது கூட சொல்லுவான், நான் அதெல்லாம் எப்படி போக்கினானா நியூஸ் பேப்பரை இறஞ்சி படிப்பேன், வாயில் கூழாங்கல் அடிக்கப்பேன், வாய்க்குள்ள அடக்கிட்டு இது பண்ணுவேன். அதெல்லாம் பேசாத விஷயங்களே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வாயில் பூந்து புறப்படாத ஆட்களும் கிடையாது. அந்த மாதிரி நான் ஜிஇசி கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன், இப்போ விஜய் டிவி இருக்கு இல்லையா, நான் தான் ஆரம்பத்தில் அதை ஹிட் பண்ணி நடத்தினேன். ஸோ ஒரு நாள் திடீர்னு டேய் நாளையிலேருந்து இந்த டிவியை நீ பார்த்துக்கடா அப்படின்ட்டு ஒரேயார் வீட்டில் கொண்டு விட்டார். ஒரேயார் சொன்னார், பார்த்துக்க சார். அவர் சொல்லிட்டார், அவ்வளோ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டார். அப்போ தான் நிறையா புது ப்ரோக்ராம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ நான் கெடுத்த பாடல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அது ஏற்கனவே வந்த பாட்டு வேறு மெட்டில் வரும், தாளம் மட்டும் அதே தான் இருக்கும், வேறு மெட்டில் வரும். அந்த தாளத்தை பார்த்து அப்படின்னு நினச்சா அந்த பாட்டே வேறு மாதிரி பாடுற மாதிரி இருக்கும். அது முன்னாடி இதுக்கு முன்னாடி யாரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா அது கெடுக்கிறதுக்கு கேட்டு அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போனோடனே மதன்னு கேட்டேன்னா, மதன் இதுனா இவ்வளோ எப்படி 1 லட்ச ரூபாலாம் ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி, எனக்கு 1 லட்ச ரூபா கொடு, நான் 10 பாட்டு போட்டு தரேன். கெடுக்கிறதுக்கு என்னத்தையா அவ்வளோ ரூபாய் செலவு அப்படின்னு சொல்லிவிட்டு சத்யா ஸ்டுடியோஸ் தான் ரெக்கார்டிங். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தேன், ராத்திரி 9 மணி 10 பாட்டு, 1 லட்ச ரூபா தான் பேமெண்ட் மதன் பாப். அந்த அளவுக்கு திறமைசாலி. என்னுடைய குடும்பம் சீரியலுக்கு மதன் பாப் தான். சின்னத்திரை வண்ணத்திரைன்னு அதுக்கு மதன் பாப் தான் மியூசிக்கு. எவ்வளோ ஜிங்கிள்ஸ், ரேடியோ கமர்ஷியல் ஜிங்கிள்ஸ். ஒட்டகத்தை கட்டி டியூனில் போட்டலாமா, எது ஹிட் ஆகுமோ அதை போடுமா, அவ்வளோதான். டப்புன்னு போட்டு உடனே ஒரு பாட்டு போட்டு டைலாக் எழுதி இது இன்றைக்கும் என்னுடைய எல்லாமே தமாஷ் தான் நாடகத்தில் அதை ஃபுல்லாக யாதவ் கி பாராத் அதோடைய கிண்டல் பண்ணின பிளே தான். அது பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் மாத்திரம் மாற்றி பாடி சுஷிலா மதன் தான் பாடியிருப்பாங்க. சினிமாவில் பிஸியாக ஆரம்பித்து நிறையா படங்கள். மதன் பாபுடைய சிரிப்புக்குன்னே ஒரு ஃபேன்ஸ். அப்புறம் மதன் பாபுவை மிமிக்ரி பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள். தனக்கு ஸ்டாமரிங் இருக்குங்கிறது தெரியாமல் பண்ணிக்கிட்டு கடைசி பர்சனலாக பேசினா தான் மதன் பாபுக்கு ஸ்டாமரிங் இருக்குன்னு தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அது எவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியமாக இருக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ கூட கேன்சருடைய தன்னுடைய முதல் கட்டத்துக்கு இதுதான் க்யூர் பண்ணியிருக்க வேண்டியது தான். ஆனால் எனக்கு கீமோ போகிறோம், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்துட்டான். இறக்கிறதுக்கு முதல்ல ஒரு 5:30 மணிக்கு பொண்ணு ஜனனியும் ஒய்ஃபையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, எதாவது பாடுவோமா,
அப்படின்னு கேட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டு, பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டு, ஒய்ஃபுக்கு பிடிச்ச பாட்டு, பக்தி பாட்டு எல்லாத்தையும் பாட பொண்ணு பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மீட்டர் மிஸ் ஆகுது பார். அதாவது அந்த அளவுக்கு வாஸ் வித் கான்ஷியஸ். ஆனால் அந்த சமயத்தில் சின்ன அப்படி அவுட் ஆஃப் கான்ஷியஸ் போகிற மாதிரியான சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க நோட் பண்ணுறாங்க. பட் அந்த பெயின் வேறு உடம்புல இருந்திருக்கு. தன்னுடைய இறந்து போன சில மூதாதையர்கள் என்ன பெரியப்பா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது, திடீர்னு நீ பாடுமா அப்படிங்கிறது, அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா என்னை தூக்கிக்கோமா அப்படின்னு ஒரு வார்த்தை மதன் பாபு வாயிலேருந்து வந்தது. அவ்வளோதான். இஸ் நோ மோர். அவனுடைய தாய் அவனை அழைச்சிட்டு போயிட்டான். போகிறோம், நீ கஷ்டப்பட்டது. 71 வயசு தான் ஆச்சு அவனுக்கு. நம்மை விட வயதில் சிறியவர்கள் இறக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஏன் அவன் இன்னும் ஒரு 15 வருஷம் இருந்தான், 20 வருஷம் இருந்தான். இவ்வளோ ஒரு ஞானஸ்தன், நேர்மையானவன், ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன். ஒரு ஆப்ளிகேஷனுக்காக யார்கிட்டையும் போய் நிற்காதவன், செய்ய மாட்டான். என் பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா, என் சன்னுக்கு ஒரு சான்ஸ் கேட்கவே மாட்டான். யாரையும் கேட்கவும் கூடாதுன்னு சொல்லுவோம். அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சி நான் ஃபோனில் பேசுகிறேன் சேகரா சொல்லு அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள் பேசும்போது கள்ளா நீ சும்மா இருக்க மாட்டியடா அப்படிமா. அவனுக்கு அவனுடைய ஒரு ட்ரேட்மார்க் வார்த்தை என்கிட்ட யூஸ் பண்ணுறது அந்த கள்ளா, திருட்டு கள்ளி நம்ம சொல்கிறோம்ல, அதை மாற்றி என்கிட்ட திருட்டு கள்ளா அப்படிமா. இல்லை மதனியா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். எனக்கே பாரு, இது கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வந்தது, சடனாக அலர்ஜி ப்ராப்ளம், 1 மாதமாக வெளியே போகல. பட்டு ஏன்னா இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து ட்ராமாலாம் ஒத்துன்ட்டேன், எல்லாம் சரியாச்சு. நீ ரொம்ப நல்லவனாச்சேடா, உனக்கு எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா, அப்போ நீ என்ன கேட்டவனா, என்னடா பேசுகிற, உடம்புன்னு இருந்தால் வரத்தான் செய்யும். வீசிங் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, நான் என் பொண்ணு கொடுத்தேன், அதெல்லாம் சிலதெல்லாம் வரும். அப்பா சொத்து மட்டுமா வரணும்னு நம்ம ஆசைப்பட முடியும்? அப்பாவுடைய டயபெட்டிஸும் நமக்கு வரணும்னு தான் நம்ம ஆசைப்படாட்ட கூட அது வரும் அப்படி நல்லா சிரித்து பேசிட்டு தான் இருந்தா. அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதம் தொடர்பில் இல்லை. திடீர்னு ஷாக்கிங் நியூஸ். நமக்கு தெரிந்தவர்களை இழக்கும் பொழுது அது நமக்குண்டான இழப்பு. அம்மா என்னை தூக்கிக்கன்னா அம்மா அப்படியே தூக்கின்னு போயிட்டா தன்கிட்ட. அது எவ்வளவு ஒரு பெரிய அவனுக்கு மனசுக்குள்ள அந்த தாய் பாசம் கடைசி வரைக்கும் இருந்த ஒரு காரணம். கேலி பண்ணுவாங்க எவ்வளோ பேர், அதெல்லாம் சும்மா ஆத்மாலாம் கிடையாது, இதெல்லாம் டுபாக்கூர். யார் சொல்கிறவன் தான் டுபாக்கூர். அவனுக்கு வரும்போது தான் இந்த கடவுள் இல்லை புண்ணாக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறானே, அவன் தலைமாட்டில் தான் அத்தனை கோயில் விபூதியும் இருக்கும். கிட்டு என்ற மதன் பாபுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அது நிச்சயமாக சாந்தி அடையுங்கிற நம்பிக்கை. அவனால் முடிஞ்ச தான தர்மத்தை எல்லாருக்கும் பண்ணியிருக்கான். யாருக்கும் கெடுதலே பண்ணதில்லை. விரோதிகளை வச்சுக்கணும்னு நினச்சதே கிடையாது. பிடிச்சதா சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஒன்றா இருப்போம். பிடிக்கலையா அப்படியே விலகி வெளில போயிடும். அப்படிப்பட்ட ஒரு குணம். மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து விட்டு எந்த வேதனையில் டப்புன்னு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி he was relieved from all his pain. இது எல்லாத்துலேருந்தும் விலகி எல்லாத்துலேருந்து விடுதலையாகி போயிட்டான். அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன சொன்னாலும் அந்த இழப்பு அந்த குடும்பம் தாங்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் 4 பேர் இருக்காங்க, திடீர்னு ஒருத்தரை காணும்னா எப்படி இருக்கும்? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. அதில் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா ஒய்ஃப் எந்த திரும்பினாலும் அவர் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ சுஷீலாவுக்கும் சுஷீலாவுடைய மகன் பேர குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு இல்லை நான் ஒரு சகோதரனை போல் என்ன உண்டோ என்னால் முடிந்த உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன். ஃபால்ஸ் ப்ராமிஸ் எதுவுமே நம்ம யாருக்கும் கொடுக்கவே முடியாது. ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் நெட்டுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், நம்ம யூடியூப்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மதன் பாபு நம்முடன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இனிமேல் எந்த படம் போட்டாலும் அந்த படத்தில் அதே மாதிரி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கேரக்டராக இருந்தாலும் சரி வாழ்ந்து கொண்டிருப்பார். நல்ல வாழ்க்கை, நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணார். ஆனால் இன்னும் நிறைய விஷயம் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். மீண்டும் மதன் பாபு ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன். நாமளும் பிரார்த்திப்போம்.